ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான ஆரகன் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு ஆஹா ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாரி சொல்லுவாங்க. அதாவது பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு மன்னன் இருப்பாங்க. அந்த மன்னனுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அந்த போர் புரிதலும் பார்த்தா நிறைய திறமை உள்ளவன். செகண்டாக இருக்க பையன் பார்த்தா போர்னவே பயமாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு போர் வருது. அந்த போரில் அந்த முதல் பையன் வெற்றிகரமாக சண்டை போட்டு அவனே இறந்து போவான் வெற்றிகரமாக. ரெண்டாவது இருக்க பையன் பார்த்தா ஓடி போய் ஒழிஞ்சிக்குவான். அந்த ஓடி போக சொல்ல அந்த பையனுக்கு ஒரு முனிவர் அடைக்கலம் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு நிறையா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த முனிவருக்கு ஒரு பாம்பு கொத்த வரும்போது இவர் அந்த பாம்பை பிடிச்சி தன்னோட உயிரை மாய்க்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த முனிவர் இவரை காப்பாற்றுறாரு. காப்பாற்றதுக்கப்புறம் முனிவர் பார்த்தா ஒரு வரம் கொடுக்குறாரு. என்னமான வரம்னா, நீ என் உயிரையே காப்பாற்ற பார்த்துருக்க, உனக்கு என்ன வேணாலும் கென்னுன்னு சொன்னப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு பார்த்தா கடைசி வரைக்கும் நான் இளமையாக இருக்கணும், அதுக்கான ஒரு வரத்தை கேட்குறாங்க. அது பார்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பொம்மை மாரி வச்சுருப்பார். அந்த பொம்மையை நீ அதில் ஒரு பூ பூக்கும். அந்த பூவை வச்சு அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலமாக நீங்கள் இளமையாகவே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்தில் ஸ்டார்டிங் அப்படியே போகுது. ஸோ நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயினை காமிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாகவே லவ் ஸ்டோரியாக தான் போகும். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோக்கு நிறையா பண தேவைகள் இருக்கும். அதன் காரணமாக ஒரு வேலை ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த வேலைக்கு நம்ம ஹீரோயின் போவாங்க. அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மலைக்காடுகளுக்கு நடுவில் தான் இருக்கும். ஒரு அம்மாவை பார்த்துக்கிட்டு தான் வேலையை இருக்க போது. அது அங்கே பார்த்தோன்னா எதுவுமே டவரும் இருக்காது, நெட்வொர்க்கு ஒரே சிங்கிள் வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஹீரோயின் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஹோம் கேர் மாரி ஒரு ஒர்க் பண்ண பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குது, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எதுக்காக இதெல்லாம் நடக்குது, அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கதை முழுக்க. அதாவது இது முழுக்க இவர் பார்த்தா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கார். இவருடைய அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எளிமையாக மாறணும் அப்படின்னா, அந்த இது இருக்க பாருங்க பொம்மை, அந்த பொம்மையில் போயிட்டு ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி வச்சு கொளுத்துவார். அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பிணி பெண், அந்த கர்ப்பிணி பெண்ணோட ரத்தத்தை எடுத்து தான் இவர் அந்த பண்ணால் மட்டும்தான் அவருக்கு இந்த இளமை கிடைக்கும். ஸோ கடைசியாக உண்மையிலுமே அந்த இளமை கிடச்சிச்சா இல்லையா, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் வாட்சல் மூவி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு ½ அன் ஹவர் நல்லா லவ் ஸ்டோரியாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போகும்போது, அந்த வேலைக்கு போகும்போது அங்கே அடிக்கடி ஒரு த்ரில்லிங்காகவே காமிச்சிருப்பாங்க. பட் எந்த த்ரில்லிங்குமே கிடையாது. உங்களுக்கு கதை பார்த்தா கடைசியில் தான் புரிய வரும். அது வரைக்கும் என்னடா குழப்பிட்டே இருக்காங்கன்னு தான் போகும். பட் போக போக கதை உங்களுக்கு பார்த்தா புரிகிற மாதிரி தான் போகும். லாஸ்ட்டாக எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. ஸோ கடைசியாக பார்த்தா அந்த நபர் இளமையாக மாறினாரா, உண்மையிலுமே அந்த ரத்தத்தை எடுத்து இளமையாக மாறி தான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சல் மூவி தான். ஒரு புதிய சேனலில் இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு த்ரில்லிங்காக கொண்டு போகல, ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் போக போக நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நடிச்சலையுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படின்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.